வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போஸ்டல் மேனுவலோட வால்யூம் 5. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ்டி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு இருக்குதுங்க. ஜிடிஎஸ்டி எம்டிஎஸ் எக்ஸாமில் போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5ஓட டெஃபினிஷன்ஸ் மட்டும் இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டமான பார்ட் கிடையாது. ஈஸியாக 7 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பார்ட் இதுதான். மொத்தமாக ஜிடிஎஸ்டி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு 23 கொஷின் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1லேருந்தும் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லேருந்தும் வரப்போகுது. 7 கொஷின் வந்து இந்த போஸ்டல் மேனுவல்லேருந்தாங்க வரப்போகுது. இந்த 7 கொஷினில் 7 out of 7 ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம எல்லா வீடியோவும் பார்த்து இதுக்கப்புறம் வைக்கப்புறம் ஏதாவது டெஸ்ட்லலாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே போதுங்க. இந்த 7 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் அண்டு ரயில்வே மெயில் சர்வீஸ் ஜென்ரல் ரெகுலேஷன்ஸ். பேசிக் தாங்க. போஸ்ட் ஆஃபீஸும் ஆர்எம்எஸ் பற்றின ஜென்ரல் ரெகுலேஷன்ஸ் பேசிக்ஸ் தான் சொல்கிறாங்க. அதுவும் இந்த ரெகுலேஷன்ஸ் பற்றி நம்ம வால்யூம் 5 ஃபுல்லாக படிக்க போகிறது இல்லைங்க. அதில் வந்து டெஃபினிஷன்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்டர் இருக்குது. டெஃபினிஷன்ஸு, மிஸ்லனிஸ் ரூல்ஸு, இன்வெஸ்டிகேஷன்ஸ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மெயில்ஸ் அண்டர் த வெயின்மெண்ட் சிஸ்டம்ன்ட்டு நிறைய சாப்டர் இருக்குது. இந்த அப்பெண்டிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் எதுவுமே படிக்க போகிறது கிடையாதுங்க. டெஃபினிஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஆர்டராக இருக்கட்டும், எது வந்துச்சுனாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அது நீங்கள் கெசட் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்டரில் அல்லது கெசட் நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க டேர்ம்ஸோட டெஃபினிஷன்ஸ்லாம் இது தான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுற மாதிரி டெஃபினிஷன்ஸ்னு சொல்கிற பார்த்து தாங்க ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த வால்யூம் 5ஓட ரூல் புக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற டேர்ம்ஸ்க்கெல்லாம் டெஃபினிஷன்ஸ் என்னன்றதை பற்றி மட்டும்தான் நம்ம எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? வாங்க அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டெஃபினிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க. இது மாதிரி பிஎம்ஜினா என்ன டெஃபினிஷன், ஆர்எம்எஸ்னால் என்ன டெஃபினிஷன் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரலுங்க. போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்னால் என்ன? இந்த ரூல் புக்கில் பிஎம்ஜின்னு நாங்கள் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்னு யூஸ் பண்ணியிருக்கோம்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்ல போகிறாங்க. தி எக்ஸ்பிரஷன் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் மீன்ஸ் ஏ பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல். நாங்கள் இந்த டேர்மில் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வார்த்தை யார் யாரை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் சிபிஎம்ஜி, சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் இவங்கள தான் குறிக்கும். ஆர் இவங்கள அல்லது டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி அதர் ஆஃபீஸர் எக்ஸசைசிங் த பவர் ஆஃப் த பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல். ஒன்று இந்த பிஎம்ஜின்ற வார்த்தை நாங்கள் யூஸ் பண்ணோம்னா ஒன்று பிரின்சிபல் சிபிஎம்ஜி, ஆர்எல் சிபிஎம்ஜி, ஆர்எல்ஸ் ரீஜனல் பிஎம்ஜி குறிக்கும். அல்லது டிபிஎஸ் கேடரில் யாராவது வந்து பிஎம்ஜியோட பவரை எக்ஸசைஸ் பண்ணாங்க. இப்போ பிஎம்ஜி சிபிஎம்ஜி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு அடுத்த கேடர் வந்து அந்த டெப்டேஷன் மாதிரிலாம் போடுவாங்க இல்லைங்களா, அடாக் பேசிஸ்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த கேடரில் இருக்கவங்க, டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் கேடரில் இருக்கிறவங்க யாராவது இந்த பிஎம்ஜியோட பவர் எக்ஸசைஸ் பண்ணி அந்த போஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரலுக்கான டெஃபினேஷன் இது தாங்க. இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அதான் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு இதில் வந்து பேசிக்ஸ் தாண்டி ஒன்றும் பெருசாக இந்த வால்யூம் 5 எதுவும் இருக்க போகிறது இல்லைங்க. இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ரயில்வே மெயில் சர்வீஸ். ஆர்எம்எஸ்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, தி எக்ஸ்பிரஷன் ரயில்வே மெயில் சர்வீஸ் மீன்ஸ் தி சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கேரேஜ் ஆஃப் மெயில்ஸ். அவங்க தான் வந்து ரயில்வே மெயில் சர்வீஸ் தான் எதுக்கு இப்போ ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கேரேஜ் ஆஃப் மெயில்ஸ். மெயில்ஸை வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே மெயில் சர்வீஸ் தான். ஒவ்வொரு டெஃபினிஷன்லேயும் ஒரு சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மட்டும் நம்ம முக்கியமாக குறித்து மெயினாக இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஆப்ஷன்ஸில் ஈஸியாக எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கேரேஜ் ஆஃப் மெயில்ஸ். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் மெயில்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் தான் வந்து ஆர்எம்எஸ். ஓகேங்களா? மெயில்ஸ் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ரயில், ரோடு, ரிவர் அண்டு ஏர். இது எல்லாத்து மூலியமாகவுமே ரயிலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, தரைவழி ரோட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ரிவரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஏரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே மெயில் சர்வீஸ் தான். அண்டு ஃபார் த கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெயில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் போஸ்ட் ஆஃபீஸஸ் பை மெயில் ஆஃபீஸஸ் அண்ட் செக்ஷன்ஸ். மெயில் ஆஃபீஸஸ் அண்ட் செக்ஷன்ஸில் வாங்கியிருக்கிற
போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வாங்கின மெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணுறது, அதை வேறு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இது அவங்க தானே நம்ம இப்போ புக் பண்ணுற ஆர்டிக்கல் எல்லாமே ஆர்எம்எஸ்க்கு தான் போகுது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் அதுக்கான பொறுப்பும் ஆர்எம்எஸ் தான். ஓகேங்களா? இதில் வந்து இந்த சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கேரேஜ் ஆஃப் மெயில்ஸ் பை ரெயில், ரோட், ரிவர் அண்ட் ஏர். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? தி அப்ரிவியேஷன் ஆர்எம்எஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ரயில்வே மெயில் சர்வீஸ். நமக்கு இது ஜென்ரலாக தெரியும், போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும். ஆர்எம்எஸ்னால் என்ன அப்ரிவியேஷன்னா ரயில்வே மெயில் சர்வீஸ். ஓகேங்களா? அடுத்த டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ரூல் நம்பர் படிக்கணுமா அப்படின்றது ஒரு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லேயுமே வந்து வால்யூம் 5ஓட டெஃபினேஷன் சிலபஸாக இருக்கிற எந்த எக்ஸாம்லேயுமே வந்து இந்த நம்பர்லாம் கேட்டது இல்லைங்க. அதனால் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் கேட் பார்ட் 1ல் கிளாஸஸ் நம்பர் படித்த மாதிரி இந்த நம்பர் படிக்கணுமான்ற டவுட் உங்களுக்கு வேணாம். கண்டிப்பாக இதெல்லாம் கேட்குறது இல்லை. அதை தாண்டி கேட்குறது இல்லைங்க. அதை தாண்டி ஒரு வேளை எனக்கு டைம் இருக்குது, நான் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன், சும்மா பார்த்து வைக்கிறேன்னா அவ்வளோ டீப்பாக நம்மளால் படிக்க முடியாது. சும்மா ஒரு கிளான்ஸானு பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் கேட்குறது இல்லை. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரண்டன்ட்னா நம்ம இந்த வால்யூம் 5 படி டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இஸ் எ சீஃப் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் அ போஸ்டல் டிவிஷன். அவர் தான் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு டிவிஷனோட எஸ்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் சீஃப் ஆஃபீஸர் இன்சார்ஜ். ஓகேங்களா? இன்சார்ஜ் அவர் தான் சீஃப் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் அ போஸ்டல் டிவிஷன். ஒரு டிவிஷனோட முதன்மை அதிகாரி. சீஃப் ஆஃபீஸர்னால் முதன்மை அதிகாரி, இன்சார்ஜ் ஆஃப் போஸ்டல் டிவிஷன். அந்த டிவிஷனோட முதன்மை இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் தான். ஓகேங்களா? அண்டு சூப்பரண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் இஸ் த ஆஃபீஸர் ஹோல்டிங் ஏ சிமிலர் பொசிஷன் ஆஃப் ஆர்எம்எஸ் டிவிஷன். போஸ்டல் டிவிஷனில் எஸ்பி எப்படி சீஃப் ஆஃபீஸர் இன்சார்ஜ், அவர் தான் வந்து முதன்மை அதிகாரி, முதன்மையான இன்சார்ஜ் அதிகாரியோ பொறுப்பு அதிகாரியோ, அதே மாதிரி சூப்பரண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ்ன்றவர் ஆர்எம்எஸ் டிவிஷன். போஸ்டல் டிவிஷன் ஆர்எம்எஸ் டிவிஷன் டிஃபரன்ஸ் தெரியும் இல்லைங்களா? அது மாதிரி போஸ்டல் டிவிஷனுக்கு எஸ்பி எப்படி இன்சார்ஜோ அதேமாதிரி ஆர்எம்எஸ் டிவிஷனுக்கு சூப்பரண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் இன்சார்ஜ். ஓகேங்களா? எஸ்ஆர்எம்னு சொல்லுவாங்க அல்லது எஸ்எஸ்ஆர்எம்னு சொல்லுவாங்க. சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் அல்லது சூப்பரண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்எம் அல்லது எஸ்எஸ்ஆர்எம், அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சீஃப் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் அ போஸ்டல் டிவிஷன். ஹூ இஸ் த சீஃப் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் அ போஸ்டல் டிவிஷன் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து எஸ்பி ஆர் எஸ்எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து எ சூப்பரண்ட் இஸ் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ் ஆஃப் த டிவிஷன். அவர் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜுங்க. அந்த டிவிஷனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ் அவர் தான் ஹெட் அந்த டிவிஷனுக்கு. ஓகேங்களா? அண்டர் இஸ் கண்ட்ரோல். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ் வந்து அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அண்ட் ஆல் ஆஃபீஸர்ஸ் இந்த டிவிஷன் ஆர் சபார்டினேட் டு ஹிம். அந்த டிவிஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்து அந்த டிவிஷனுக்கு கீழே இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லா ஆஃபீஸர்ஸுமே வந்து சூப்பர்னனுக்கு கீழே தான் வருவாங்க. அவரோட சபார்டினேட்ஸ் தான் அவங்களாம். ஓகேங்களா? ஹீ இஸ் இமீடியட்லி சபார்டினேட் டு த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ரீஜன். அவங்க அந்த ஒரு டிவிஷனில் ஒர்க் பண்ணுற எஸ்பியை தவிர மீதி இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும் சூப்பர்னண்ட் கீழே வருவாங்க. சூப்பர்னண்ட் யாருக்கு கீழே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அல்லது ஹெட் ஆஃப் த ரீஜன், சிபிஎம்ஜியோ அல்லது பிஎம்ஜிக்கு கீழேயோ அவர் சபார்டினேட்டாக ஒர்க் பண்ணுவார். ஓகேங்களா? தி எக்ஸ்பிரஷன் சூப்பர்னண்ட் யூஸ்டு இன் திஸ் புக் இன்க்ளூட்ஸ் சூப்பர்னண்ட், சீனியர் சூப்பர்னன்ஸ் ஆஃப் போஸ்டல் அண்ட் ஆர்எம்எஸ் டிவிஷன். இந்த புக்கில் அதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, டெஃபினேஷன்றது அந்த புக்கில் அல்லது ஆர்டரில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க டேர்ம்ஸ்க்கெலாம் இதான் டெஃபினேஷன் சொல்கிறாங்க. அதே தான் இந்த புக்கில் வால்யூம் 5ன்ற புக்கில் சூப்பர்னண்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கெலாம் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சூப்பர்னண்ட் ஆஃப் போஸ்டல் அண்ட் ஆர்எம்எஸ் டிவிஷன், இது எல்லாத்தையும் தான் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லெஸ் இட் இஸ் கிளியர் ஃப்ரம் த கான்டெக்ஸ்ட் தட் ஒன்லி ஒன் ஆஃப் தீஸ் கிளாஸஸ் ஆஃப் சூப்பர்னண்ட் இஸ் மென்ட். திடீர்னு ஏதோ ஒரு ரூலில் வந்து நாங்கள் சீனியர் சூப்பர்னண்ட் மட்டும்தான் குறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது எஸ்எஸ்பி மட்டும்தான், அது வந்து எஸ்பி எல்லாம் குறிக்காது. ஓகேங்களா? எஸ்பிக்கும் எஸ்எஸ்பிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிங்க. சூப்பர்னண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ், சீனியர் சூப்பர்னண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? தி டேர்ம் இன்க்ளூட்ஸ் அ சீனியர் சூப்பர்னண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டர் எக்ஸப்ட் வேர் தேர் இஸ் எனிதிங் கான்ட்ரரி டு த கான்டெக்ஸ்ட். அதாங்க தெளிவாக வந்து நாங்கள் வந்து சீனியர் சூப்பர்னண்ட் தான் குறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரூலில் ஏதாவது சொல்லியிருந்தாங்களோ ஒழிய அது ஜென்ரலாக சூப்பர்னண்ட் தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாத்தையுமே குறிக்கிற மாதிரி தான் மீனிங். எஸ்பி, எஸ்எஸ்பி, எஸ்ஆர்எம், எஸ்எஸ்ஆர்எம் எல்லாத்தையுமே குறிக்கிற மாதிரி தான் மீனிங். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு ஜென்ரல் மீனிங் இந்த வால்யூம் 5 படி என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் இஸ் த மெயின் ஆஃபீஸ் ஆஃப் அ குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ்
அதாவது ஹெட் ஆஃபீஸ் ஒரு ஹெச்ஓன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் ஆஃபீஸு. எதுக்கு மெயின் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். குரூப் போஸ்ட் ஆஃபீஸஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் இட் செல்ஃப் அண்ட் ஏ நம்பர் ஆஃப் ஸ்மால் ஆஃபீஸஸ் கால்டு சப் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸஸ். ஹெச்ஓக்கு கீழே எஸ்ஓ மட்டும் இருக்குன்னாங்க நமக்கு ஜென்ரலாக தெரியும். ஆனால் ஹெச்ஓக்கு கீழே பிரான்ச் ஆஃபீஸஸும் இருக்கும். ஓகேங்களா, அது பார்த்துங்க. ஹெட் ஆஃபீஸ் இஸ் த மெயின் ஆஃபீஸ். ஹெச்ஓக்கு கீழே எஸ்ஓ இருக்கும், எஸ்ஓக்கு கீழே தான் வந்து பிஓ இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு ஜென்ரலாக தெரியும். ஆனால் ரூல் படி எக்ஸப்ஷனல் ஒரு சில டிவிஷனெலாம் இருக்குது. ஹெச்ஓக்கு கீழேயும் டைரெக்டாக பிஓ இருக்குங்க. ஹெச்ஓக்கு கீழே எஸ்ஓவும் இருக்கும், ஹெச்ஓக்கு அந்த எஸ்ஓக்கு கீழேயும் பிஓஸ் வரும், ஹெச்ஓக்கு கீழேயும் ஏதோ 1-2 பிஓ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இருக்காதுன்றதுல இருக்குது. ஓகேங்களா, ஹெட் ஆஃபீஸ் இஸ் த மெயின் ஆஃபீஸ் ஆஃப் அ குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். அந்த குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு மெயின் ஆஃபீஸ் அதுதான். அந்த குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் இட் செல்ஃப். அந்த குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் இட் செல்ஃப்ன்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னா ஹெட் ஆஃபீஸையும் தான் மீன் பண்ணுறாங்க. அந்த யூனிட்டுக்கும் அந்த நம்பர் ஆஃப் ஸ்மால் ஆஃபீஸஸ் கால்டு சப் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸஸ். அதுக்கு கீழே இருக்கிற எஸ்ஓஸ் அண்ட் பிஓஸ்க்கும் அதுதான் வந்து மெயின் ஆஃபீஸ். விச் ஹேவ் பின் பிளேஸ்ட் அண்டர் இட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரு ஹெட் ஆஃபீஸ்ன்றது அதோட அக்கௌண்ட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே இருக்கிற ஸ்மால் ஆஃபீஸஸான சப் ஆஃபீஸஸாக இருக்கட்டும், பிரான்ச் ஆஃபீஸஸாக இருக்கட்டும், அண்டு கன்சிஸ்டிங் ஆஃப் இட் செல்ஃப் அந்த ஹெட் ஆஃபீஸையும் உள்ளடக்கிய குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸுங்களுக்கெல்லாம் மெயின் ஆஃபீஸ்ன்றது ஹெட் ஆஃபீஸ் தான். ஓகேங்களா, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். இட் இஸ் த மெயின் ஆஃபீஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஃபார் இட் செல்ஃப் அண்ட் ஃபார் ஆல் த சப் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸஸ் வித்தின் த குரூப். இப்போ ஒரு குரூப் போஸ்ட் ஆஃபீஸஸ்னால் என்னென்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கும் மெயின் ஆஃபீஸ் ஆஃப் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் டீலிங்ஸ்லாம் எங்கே வச்சுக்குவாங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் தான். ஓகேங்களா, அந்த ஹெச்ஓவோட அக்கௌண்ட்ஸ்க்கும் அந்த குரூப் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சப் ஆஃபீஸஸ்க்கு பிரான்ச் ஆஃபீஸஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆஃபீஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து பார்த்தோம்னா ஹெட் ஆஃபீஸ். ஓகேங்களா, அண்டு த மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த லேட்டர் ஆஃபீஸஸ். லேட்டர் ஆஃபீஸஸ் நம்ம இங்கிலீஷ் டேர்ம்ஸில் வந்து லேட்டர்னு நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறோம்னாலே அது என்ன மீனிங்னா ஒரு 2 பேர்த்தை பற்றி ஏ பர்சன் பி பர்சன் 2 பேர்த்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இதில் லேட்டர்ன்றது யாருன்னா ரெண்டாவதாக யாரை பேசுகிறோம். இப்போ பிஏ வந்து நம்ம ரெண்டாவதாக பேசுகிறோம் அப்படின்னா அவர் தான் லேட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த WTER அதுபடி பார்த்தோம்னா மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஆஃப் த லேட்டர் ஆஃபீஸஸ். இதில் வந்து நம்ம செகண்டாக யாரை பற்றி பேசுகிறோம், சப் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸஸ் பற்றி தான் செகண்டாக பேசுகிறோம். ஓகேங்களா, இந்த ஆஃபீஸஸ் எஸ்ஓஸ் அண்ட் பிஓஸோட மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆர் இன்கார்பரேட்டட் இன் இட்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஒரு ஹெச்ஓவோட அக்கௌண்ட்ஸ்க்கு கீழே தான் வந்து சப் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸோட அக்கௌண்ட்டும் அதோட மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸும் அது கூட தான் லிங்க் பண்ணியிருப்பாங்க. மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ்னால் அந்த பண சம்மந்தமான செலவுக்கு வரவு செலவு விவரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெச்ஓவோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் இஸ் டிசைனேட்டட் ஹெட் போஸ்ட் மாஸ்டர். ஹெச்ஓவோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தோம்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டர். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த விசேட் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது, எக்ஸ்டெண்டட் சேட்டலைட் மணி ஆர்டர்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு சிலர் படிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்போ கரண்டில் இல்லாததுனால எந்த எக்ஸாம்லையும் கேட்குறதில்ல. ஓகேங்களா, இந்த ஹைப்ரிட் மெயில் சர்வீஸ் இதுவும் கேட்குறதில்ல, அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ். ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்னால் நமக்கு தெரியுங்க, ஜிபிஓ ஒவ்வொரு சர்க்கிள்லையும் இருக்கும். இப்போ நம்ம சென்னையில் வந்து சென்னை ஜிபிஓ இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரே ஜிபிஓ இருக்குது, சென்னை ஜிபிஓ. ஓகேங்களா, அதுக்கு வந்து இந்த வால்யூம் 5 டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் அட் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் அ சர்க்கிள். அதாவது ஹெட் ஆஃப் அ சர்க்கிள், நம்ம ஹெட் ஆஃப் த சர்க்கிள் எதுங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் எது, சென்னை. ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடு சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை அப்படின்றது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கேட் பார்ட் 1ல் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷனும் ஹெட் குவார்ட்டர்ஸும் படிச்சிருப்போம். இப்போ தமிழ்நாடுக்கு எது ஹெட் குவார்ட்டர்ஸ், தமிழ்நாடு சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா சென்னை. ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் சென்னையில் அந்த ஹெட் ஆஃப் த சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸில் ஏதாவது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஜிபிஓன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வேர் தேர் ஆர் மோர் தென் ஒன் சச் ஹெட் ஆஃபீஸ், அந்த சென்னையிலே வந்து ஒரு 2-3 சென்னைன்ற நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஒரு 2-3 ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா the one attached to the headquarters, எந்த ஒரு ஹெட் ஆஃபீஸை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்களோ which is termed as ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது தெளிவாக பார்த்துக்குங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் அ சர்க்கிள், நம்ம சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து நம்ம ஜிபிஓன்னு சொல்கிறோம். ஒருவேளை அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குள்ளேயே 2-3 ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து நம்ம ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்ல போகிறோம். இதில் வந்து சிச்சுவேட்டட் அட் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த சர்க்கிள்ன்ற வார்த்தையை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கிங்க. கிளாஸஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸஸ்.
இது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸர்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர். ஓகேங்களா, ஜூனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர், சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர்னு 2 கேட்டகரி இருக்குங்க. இதில் வந்து இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கும் வால்யூம் 5 படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர் கண்ட்ரோலில் இருக்கும். ஹீ இஸ் கால்டு சீஃப் போஸ்ட் மாஸ்டர். சீஃப் போஸ்ட் மாஸ்டர்ன்றவர் வந்து எஸ்டிஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஓகேங்களா, ஜூனியர் டைம் ஸ்கேல் சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸர்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் அ குரூப் பி ஆஃபீஸர். ஹீ ரிப்போர்ட்ஸ் டு சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். இவர் வந்து சீனியர் போஸ்ட் மாஸ்டராக இருப்பார். இவர் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பிக்கு ரிப்போர்ட் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. வால்யூம் 5 படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸரோட கண்ட்ரோலில் இருக்கும். அந்த சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர்ன்றவர் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் கேடரில் இருப்பார். இந்த சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஈக்குவல் டு எஸ்எஸ்பின்னு வச்சுங்களேன். இந்த எஸ்எஸ்பி கேடரு சீஃப் போஸ்ட் மாஸ்டர் கேடர்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். செகண்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் குரூப் பி ஆஃபீஸர். அந்த குரூப் பி ஆஃபீஸர்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும். குரூப் பி ஆஃபீஸர் வந்து சீனியர் பிஎம் அந்த எஸ்பி கேடர் ஆர்எல்ஸ் எஸ்பி கேடர் இந்த கேடரில் இருப்பாங்க. இவங்களுக்கு இன்சார்ஜ் ஹீ ரிப்போர்ட்ஸ் டு சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்னால் இவருக்கு மேலே இருக்க அதிகாரி வந்து அந்த டிவிஷனில் எஸ்எஸ்பியாக இருப்பாங்க. ஓகேங்களா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு டிவிஷனில் வந்து சீனியர் போஸ்ட் மாஸ்டர்ன்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு ஹெச்ஓட சீனியர் போஸ்ட் மாஸ்டர் இருக்கிறாங்கன்னா, அந்த டிவிஷனோட இன்சார்ஜ் வந்து கண்டிப்பாக எஸ்எஸ்பியாக தான் இருப்பாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் பிஎம் எஸ்பி இந்த குரூப் பி ஆஃபீஸர் இவங்க எல்லாம் வந்து குரூப் பி ஆஃபீஸர் வேண்டாம், சீனியர் பிஎம் எஸ்பி இவங்கெல்லாம் ஒரே கேடராக இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக சப் ஆஃபீஸ். ஏ சப் ஆஃபீஸ் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் சபார்டினேட் டு அண்ட் இன் அக்கௌண்ட் வித் த ஹெட் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இன்கார்பரேட்டட் இன் தி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த லேட்டர் ஆஃபீஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, சப் ஆஃபீஸ்ன்றது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், சபார்டினேட் டு அண்ட் இன் அக்கௌண்ட் வித் த ஹெட் ஆஃபீஸ். ஒரு ஹெட் ஆஃபீஸோட சபார்டினேட்டாக இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தான் சப் ஆஃபீஸ். அதோட அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸ் கூட தான் இருக்கும், அக்கௌண்ட் வித் த ஹெட் ஆஃபீஸ். ஓகேங்களா, அண்டு இட்ஸ் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இன்கார்பரேட்டட் இன் தி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த லேட்டர் ஆஃபீஸ். லேட்டர் ஆஃபீஸ்ன்றது நம்ம முன்னே என்ன பார்த்தோம், ஒரு 2 பேர்த்த பற்றி பேசுகிறோம்னா, ரெண்டாவதாக செகண்டாக யாரை பேசுகிறோமோ அதை லேட்டர் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. செகண்டாக அந்த சப் ஆஃபீஸ்ன்ற டேர்மில் நம்ம செகண்டாக யாரை பேசுகிறோம், ஹெட் ஆஃபீஸ் பேசுகிறோம். ஓகேங்களா, அந்த மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து லேட்டர் ஆஃபீஸ் கூட இன்கார்பரேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த பணவரவு செலவு சம்மந்தமான எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் வந்து ஹெட் ஆஃபீஸ் கூட லிங்க் ஆகிருக்கும். தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் அ சப் ஆஃபீஸ் இஸ் டிசைனேட்டட் அ சப் போஸ்ட் மாஸ்டர். எஸ்ஓவோட இன்சார்ஜ் வந்து எஸ்பிஎம் தான். ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு 3-4 வீடியோலேயே வால்யூம் 5 முடிச்சிடலாம். 7 மார்க் ஈஸியாக எடுக்கிறதுக்கான எல்லா வழியும் நம்ம சொல்லிடலாங்க. நம்ம சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும், ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நல்லா தரவாக மனப்பாடம் பண்ணிட்டிங்கன்னா போதும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.